ஏன்டா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் ஒருத்தன் கூட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொன்னா. இப்போ அவனை படத்துக்கு போறதா சொல்லி கூப்பிட்டு இருக்கிறேன். இருடா ஏன்டா எடுக்கிற? அவனுக்கு இப்போ கேக் வெட்ட போறது அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. எந்த கடையிலடா அவங்க கேக்கு கடையில இப்படி செய்வோம். அதை எப்படி தெரியுமா? கடைசி வரையும் பிடிக்காம கேக் எடுத்து மூஞ்சில அடிக்கிறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்க மேல அடிச்சுட்டு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஹலோ, மலை கோயில் போடா, அங்கதான் நின்னுக்கு இருக்கேன். படத்துக்கு போலாம்டா, 6:30 தான் படம், டிக்கெட் மாத்தியாச்சு. சரி 7:30 படம்டா. பாபா மேல நிக்கிறதா வா. ஹே டியூட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு பிறந்த நாள். இன்னைக்கு யதார்த்தமா படத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஏன்டா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் ஒருத்தன் கூட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொன்னா. எனக்கு பகின் ஆயிடுச்சு. பிறந்த நாள்லாம் ஸ்டேட்டஸ்லாம் போடுவானு அதை பார்த்தா நம்ம தெரியும். நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் பார்க்கறதில்ல, இந்த வீடியோ போடுறது. காலேஜ் டைம்ல 3 பேர் ரவுண்ட் அடிச்சுக்கிருப்போம். இப்போ ஒருத்தன் சென்னைக்கு போறேன்னு போயிட்டான், ஒருத்தர் தண்ணி பாய்ச்ச போறேன்னு போயிட்டான், நான் இங்கிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு வந்துட்டேன். ஒவ்வொரு ஆள் ஒரு முள்ள இருக்கிறோம். அந்த ஸ்டோரி உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இப்போ அவனை படத்துக்கு போறதா சொல்லி கூப்பிட்டு இருக்கிறேன். அவனுக்கு இப்போ கேக் வெட்ட போறது அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம பசங்க என்ன பண்ணிக்கிறானுங்கன்னா பலூன் ஊதி டெக்கரேட் பண்ணிக்கிறானுங்க. இவர் பாத்தீங்கன்னா நம்ம விஷ் பண்றதுக்காக பலூன் ஊதிக்கு இருக்காரு. அந்த பலூன் ஊதி எங்க கட்டி தொங்க விட்டுருக்கோம்னா, சினிமாலாம் வரையா நீயானா? அது ஹாப்பி பர்த்டே மட்டன் பா. பாக்க எப்படி இருக்கா? குரங்கு மாதிரி இருக்கானா? 7 மணிக்கு ஷோ இருக்குடா. 7 மணி படத்துக்கு போலாமா? 7 மணிக்கு இருக்குடா. எங்கனே? சரி எங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் 7:50க்கு இருக்குடா. தம்பி என்னதே இந்த பிரியாணி கிடைக்காது. ஏன்டா நம்ம ஒரு கடைக்கு போணும்ல, நீ எனக்கு கடைக்கு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போலாம். நீ எப்படி எது அத்தோ காப்பு கட்டி இருக்காங்கன்னு சாப்பிட முடி காப்பை ஊத்தி வச்சு சாப்பிட்டு அப்புறம் கட்டிக்கலாம்டா. சரி நீயுமா? நான் கப்பு நான் எங்கடா கட்டிருக்கேன்? வாட்ச் தானே கட்டிருக்கேன். அங்க போலாம். எங்க போறது? வெஜ் எங்க போடுவாங்க? அண்ணே பக்கத்து ஹோட்டல்ல வெஜ் போடு. சரி வாங்க ப்ரோ. டேய் வா வா, கேக்க வை கேக்க வை கேக்க. இன்னைக்கு என் வண்டிக்கு பிறந்த நாள் பாவா, பாத்தியா? எப்படி பலூன்லாம் பயங்கரமா இருக்கா? வெரட்டி விட்டுருக்க ப்ரோ. ஏய் சோ சைடா இருக்குடா. இதா செட் இருடா, சென்டர் போடுடா. சைடா இருக்கு. இந்த கண்ணு சென்னா இருக்கு. அவனே கேக்கு. இருடா ஏன்டா எடுக்குற? நீடா. ஐயோ நாக்கு பங்காளி. அட பங்கு. ஏய் எடுத்து காண்டு போடுங்க. நீ வாயில வச்சு அத கேக்ல வச்சு நாங்களா திங்கிறதாடா? நல்லா இருக்கு பங்காளி. நீ வெட்டங்களாட்டி அம்படி தின்னு விட்டனா கொண்டு விடுவேன். அது எழுதுறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே, அந்த ஆளு போட்டுன்னு. ப்ரோ நாங்களாம் எழுத மாட்டோம் ப்ரோ, வேற அளவு வேணா எழுதிக்கங்க. ஏன்டா எந்த கடையிலடா வாங்குன? கேக்கு கடையில. நீங்களா யாருடா? பேக்கரியில வாங்கினதுடா கேக்கு. இருக்கு பாரு. எங்க இங்க பர்ச்ச டேட்டா இருக்கு. நான் டேய் டீப்டி கொண்டு வா. நைனே இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் Dress மாத்திட்டேன். ஏய் சட்டை ஏன் சட்டை இல்ல, அவன் சட்டை. என்னடா வரவே போறது சட்டாவை மாத்தி போறதே உனக்கு பொழப்பா போயிடும். என்னடி சொல்ற? பெண்ணனே நான் கேக்க விட்டவா? தம்பி ஒரு இது மட்டும் இல்ல, எல்லா லக்கட்டும் குத்து. ஏய் எல்லா லக்கட்டும் வேணாம்னே, நான் காண ஒண்ணு மட்டும் போடு. ரங்கோலி மாதிரி ஏறிட்டுடா. கார்த்திகை தீபம்லாம் ஏத்திருக்கா இல்லையா? இதுக்குதான் காலங்காலமா கல்யாணம் பண்ணுங்கடாங்கிறது. கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி ஏத்தும்ல. அதுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? நலிவதிக்கு என்னெல்லாம் தேவை கிடையாது. இப்படி வச்சு இப்படி குடிப்பாங்களா? இங்க இருக்கு பாரு. எனக்கு கேக் வெட்ட போறோம். இப்படி செய்வோம். அதை எப்படி தெரியுமா? கடைசி வரையும் பிடிக்காம கேக் எடுத்து மூஞ்சில அடிக்கிறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்க மேல அடிச்சுட்டு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சொல்றது கேளுங்க. இல்ல எனக்கு புரியல. வீடியோக்காக நீ கேக்கத்துக்கு மேல இருப்பியா? ஆமாண்ணே. அந்த கேக்கோட ரேட் என்ன தெரியுமா? இல்லாட்டி இந்த சும்மா 350 ரூபாய்.
காத்து இப்படி அடிச்சா எல்லா நேரமும் அடிக்கும். ஹூ. என்னடி இது அது பத்து. வா. அண்ணே ஆப்பி புத்துறே நீ. ஆனா உன் வாயில ஒண்ணு கடிக்க எப்படி அடிச்சாலும் அங்க காத்து இப்படி அடிக்குது. என்னடா காத்து அடிக்குது அப்படின்னு போட்டு. என்னடா இது? ஏய் இல்ல இப்படி வெடிச்சா ஒரு நியாயம் இருக்கு. நீ கேக்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இருங்க இந்த அந்த பிஸ்டல்ல இருங்க. அப்புறம் பாய்க்கல மாட்டீங்க. வாங்கடா டேய். கட்டிரோமா? வாங்கடா டேய், அவங்க கேக் கட் பண்றோம். வாங்கய்யா வாங்க. கேக் சாப்பிடுவோம் வாங்க. ஏய் வாங்கடா. ஏய் வா. ஹாப்பி பர்த்டே. ஏய் வாடா. மாமா போதுங்களா? கேக் குடி போயா. வணக்கம். இருங்க இன்னொரு பிஸ் சொல்லு. ஹாப்பி பர்த்டே. ஓகே. பேரு என்ன? சண்முகம். போதுமா? வாங்க. கேக் சாப்பிட்டு வாங்க. உங்களை விட்டா நீங்க கேக்க நாஸ்தி பண்ணுவீங்க. பசங்க சாப்பிட்டு போறாங்க. எனக்கு அதெல்லாம் முன்னையா கட்டணும். ஏய்